ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கான்டெம்ப்ரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஆர் இதை வந்து நம்ம குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல இந்த எஜுகேஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். Conserving the culture and its heritage and transmitting the same to the future generations. ஸோ அவங்களோட கல்ச்சர் என்ன இருக்குது அதை வந்து அப்படியே பத்திரமா காப்பாற்றி ஃப்யூச்சரில் வர ஜெனரேஷனுக்கும் அதுவே கற்றுத்தரது, அதை அப்படியே கொண்டு வரது தான் இதோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டெவலப்பிங் த இன்னேட் பொட்டென்ஷியல் அண்ட் நோபல் குவாலிட்டிஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இன்னேட் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னா, அந்த உள்ளார்ந்த திறன் என்ன இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த பியூப்பிள்ஸ்க்கு என்ன அந்த திறன் இருக்குது, ஸோ அதை வந்து டெவலப் பண்ணோம். அதே மாதிரி நோபல் குவாலிட்டிஸ்னால் ஒருத்தருக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். லைக் ஆனஸ்டினஸ்ஸாக இருக்கட்டும், கரேஜாக இருக்கட்டும், இல்லை கைண்ட்னஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த நோபல் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஏதாச்சும் அந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தாங்கன்னா அதை இன்னமும் டெவலப் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வித் இன்சிஸ்டிங் த சென்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அந்த பியூப்பிளுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சோஷியலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெல்பிங் பீப்புள் டு அச்சீவ் த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா ரியலைசிங் ஒன்ஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் நேச்சர், அந்த ஆன்மீக இயல்புன்னு என்ன நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ அதில் அவனோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற லைக் அதை வந்து அவனுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து மெயின் எய்ம் ஆஃப் வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், லைக் குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம என்ன சொல்வோம். ஸோ இதுதான் வந்து மெயின் எய்மாக இருந்துச்சு, அவங்களோட மெயின் எய்ம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் ட்ரைனிங் இன் த ஆக்குபேஷன் ரிக்வயர்ட் ஃபார் த லைஃப் அண்ட் வேரியஸ் ஆர்ட்ஸ். ஸோ எதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தர் எபிலிட்டி அண்ட் கிவிங் ட்ரைனிங் இன் அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரேரிங் எக்ஸெட்ரா. ஸோ அவங்களுக்கான எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னென்ன ட்ரைனிங், அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் கொடுத்தாங்க, கேட்டல் ரேரிங், ஸோ ஆடு மாடு, ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரேரிங் பண்ணுறத வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன் லேட்டர் பார்ட் ஆஃப் வேதிக் பீரியட், ஸோ என்ன ஆயிடுச்சு, இங்கே தான் ஆக்சுவல் ப்ராப்ளமே க்ரியேட் ஆச்சு. காஸ்ட் சிஸ்டம் கேம் இன் டு பீயிங். ஸோ என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா? லேட்டர் வேதிக் பீரியடில் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ட்ரெயின்ட் அக்கார்டிங்லி, பிராமின்ஸ் வேர் தாட் வேதாஸ் அண்ட் ட்ரெயின்ட் இன் கண்டக்டிங் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு, பிராமின்ஸ்க்கு வந்து என்னென்ன டீச் பண்ணுமோ அதை வந்து முதல்ல டீச் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தே வேர் ப்ரிப்பேர்ட் டு பிகம் டீச்சர்ஸ். க்ஷத்ரியாஸ் வேர் கிவன் ட்ரைனிங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ரிச்சுவல் ரைட்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிராமின்ஸ், அதுக்கப்புறம் க்ஷத்ரியாஸ் வந்துட்டு அடுத்த ஒரு கேட்டகரி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கண்ட்ரி, ஸோ அதோட வெல்ஃபேர் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாம் வந்து க்ஷத்ரியாஸ்க்கு டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து வைஷ்யாஸ். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்னா, ட்ரைனிங் இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரேரிங் எக்ஸெட்ரா. ஸோ ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சரோ, கேட்டல் ரேரிங் இதெல்லாம் வந்து இந்த வைஷ்யாஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அடுத்து எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஒன்லி டு these 3 categories of people. சரிங்களா? பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ் அண்ட் வைஷ்யாஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் எஜுகேஷன் வந்து வேதிக் சிஸ்டமில் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு வந்து ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பற்றி பிராமணன்ஸ், அடுத்து க்ஷத்ரியாஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, வைஷ்யாஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், கேட்டல் ரேரிங் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஷூத்ராஸ்ன்ட்டு 4வது வகை என்ன இருந்துச்சு. ஸோ இந்த ஷூத்ராஸ்க்கு வந்து எஜுகேஷனே டினைட். ஸோ எஜுகேஷன் அப்படின்றதே அவங்க வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இது வந்து மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு வேதிக் சிஸ்டமில். சரிங்களா? ஸோ இந்த 4 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். பிராமணா, க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் ஷூத்ராஸ். இந்த 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஷூத்ராஸ்க்கு வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்கல வேதிக் பீரியடில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கரிக்குலம் இருந்துச்சு வேதிக் பீரியடில் அப்படின்றத பார்க்கலாம். The Vedic curriculum consists of the learning of Vedas, Upanishad, Shiksha, Kalpa, Vyakarana, Nirakta, Chanda and Jyotishya. ஸோ இது எல்லாம் வந்து கரிக்குலமில் இருந்துச்சு.
ஸோ வேதாஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா, அந்த மாதிரியெல்லாம் வேதாஸ். ஸோ வேதாஸ் பற்றி படிக்கிறது. அப்புறம் சிக்ஷாஸ்னால் லேர்னிங், ஸோ ஸ்டடி ஸ்கில்ஸு அதை பற்றியெல்லாம் படிக்கிறது. வியாக்கரணானா கிராமர். ஸோ அந்த மாதிரி ஜோதிஷ்யானா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இது எல்லாத்த பற்றியும் கரிக்குலமில் இருந்துச்சு. In later period, study of classics like Ramayana and Mahabharata. ஸோ ராமாயண மகாபாரத்தை பற்றியும் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் அதர் டெக்ஸ்டர்ஸ் லைக், ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சகாவ்யா, அர்த்தசாஸ்திரா, தர்மசாஸ்திரா, ஸ்மிருதிஸ், தனுர்சாஸ்திரா எக்ஸெட்ரா ஆர் இன்க்ளூடட் இந்த கரிக்குலம். ஸோ இதெல்லாம் வந்து கரிக்குலமில் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. சரி, பஞ்சகாவியா அப்படின்னா சம் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்ரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி கற்றுக்கிறது. அப்புறம் அர்த்தசாஸ்திரானா இந்த ஆஸ் அ சிட்டிசன் லைக் அந்த அவனோட டியூட்டிஸ் என்ன, ஓகே. ஸோ அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ அதெல்லாம் வந்து அர்த்தசாஸ்திராவில் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரா அப்படின்னா தர்மாஸ், ஓகே, சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி தனுர்சாஸ்திரா அப்படின்னா ஆர்ச்சரி, அந்த வில்லு விட்றதெல்லாம், ரைட். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருந்தாங்க. இது எல்லாமே வந்து கரிக்குலமில் இருந்துச்சு. வேதிக் பீரியடில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பிகினிங்கில் வேதாஸு, உபனிஷத்ஸு, சிக்ஷா, கல்பா, வியாக்கரணா, நிரக்தா, சந்தா, ஜோதிஷ்யா. அதுக்கப்புறம் ராமாயண மகாபாரத்தை சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சகாவியா, அர்த்தசாஸ்திரா, தர்மசாஸ்திரா, தனுஷாஸ்திரா, ஸ்மிருதிஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கரிக்குலமில் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. Children had to spend their student days called brahmacharya at the residence of the guru called ashram. ஸோ அவனோட அந்த டைம் ஸ்கூல் டேஸ் என்ன இருக்குது, ஸோ அது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் டேஸ் எல்லாமே பிரம்மச்சரியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதை மொத்தமாக அவனோட குரு லைக் அவனோட டீச்சர் பிளேஸில் தான் அவன் அதை ஸ்பெண்ட் பண்ணுவான். அந்த பிளேஸை வந்து நம்ம ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லுவோம். Got it? Which are generally located on the outskirts of the town. ஸோ வித்தின் டவுன் இருக்காது, ஸோ கொஞ்சம் தள்ளி தூரமாக தான் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு குழந்தை போய் அங்கே படிக்க ஆரம்பிக்கணும். மொத்தமாக அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் டேஸே ஃபுல்லாக அவன் அங்கே தான் முடிப்பான். கால்ட் பிரம்மச்சரியம். ஓகே. At the age of 7, after the initiation ceremony called உபன்யாயனா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இனிஷியேஷன் செரமனி, அந்த குழந்தைய அனுப்பி வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அந்த செரமனி பேர் வந்து உபன்யாயனா வாஸ் கண்டக்டட். ஸோ 7வது வயசில் ஸோ அந்த இனிஷியேஷன் பண்ணி அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. சில்ட்ரன்ஸ் வேர் என்ட்ரஸ்டட் வித் த சேஜஸ். ஸோ சேஜஸ் என்ன கூப்பிடுவாங்க, சேஜஸ்னால் ரிஷிஸ் லிவிங் இன் த ஆஷ்ரம்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஆஷ்ரமில் இருக்கிற ரிஷிஸ்கிட்ட இவங்கள ஒப்படைச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? த pupil is accepted by the teacher only after a probationary period of an year. ஸோ என்ன ஆகிடும், அந்த ப்ராக்டிஸ் பீரியடுன்னு என்ன சொல்லுவோம், தகுதிக்கான காலம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த காலம் முடிகிற வரைக்கும் டீச்சர் வந்து அந்த பியூப்பிள்னால் இதை போயிருப்பாங்க இல்லையா அந்த பசங்க, ஸோ அவங்கள வந்து வச்சு கவனிச்சுப்பாங்க. எதுக்காக, அவனோட ஃபிட்னஸ்ஸு, அவனோட இண்டிவிஜுவாலிட்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆல் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃப்ரீ ஃபுட், கிளாத்ஸ் அண்ட் ஸ்டே வேர் ப்ரொவைடட் இன் ஆஷ்ரம் ஒன்லி. ஸோ மொத்தமாக ஃபுட்டு, கிளாத்ஸு எல்லாமே ஆஷ்ரம்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பியூப்பிள்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பியூப்பிள்ஸ்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ டீச்சரை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்கணும். பியூப்பிள்ஸ் வேர் ஹைலி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தேர் டீச்சர், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஹெல்ப் த டீச்சர்ஸ் ஃபேமிலி. ஸோ டீச்சர்ஸோட ஃபேமிலிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், கலெக்டிங் alms and firewoods, cleaning the ashram premises, and collecting flowers and fruits from the garden which they maintained, etc. ஸோ இது இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணணும். ஸோ டீச்சர்ஸோட ஃபேமிலிக்கு மொத்தமாக எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. ஆஷ்ரமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி மொத்த ஹெல்ப்பும் யார் பண்ணணுமா இருந்துச்சு, இந்த பியூப்பிள் இங்கேருந்து போயிருந்தாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பண்ணணும். ஓகே, அவங்க அந்த மொத்தம் அந்த ஸ்டடி பீரியடை முடிக்கிற வரைக்கும். காட் இட்? ஸோ இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸை வந்து இந்த வேதிக் பீரியடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு.
ஓரல் எக்ஸ்பிளனேஷன், ஸோ ஓரலி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்துச்சு. ரெசிட்டேஷன், ஸோ ரெசிட்டேஷன்னா என்ன, திரும்ப 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 ரிப்பீட்டட்லி சொல்ல வைக்கிறது, அது லவுடாக திரும்ப திரும்ப அதையே சொல்ல வைக்கல. நம்ம டேபிள்ஸ் எல்லாம் சொல்ல வைப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி. அண்ட் மெமரைசேஷன், ஸோ மெமரைஸ் பண்ணுறது, திங்ஸை மெமரைஸ் பண்ணுறது, அந்த விஷயம். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன், ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஒரு விஷயத்தை ஒரு ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து லேர்னிங் டெக்னிக்ஸை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. சான்ஸ்கிரிட் வாஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, வேதிக் பீரியடில் சான்ஸ்கிரிட் வாஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சான்ஸ்கிரிட் தான். Got it? And students used Shravana, that is hearing, and Manana, that is reflection, and Nididhyasana, that is meditation, as a method of master knowledge. So இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹியரிங், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மெடிடேஷன். சி அந்த நேம்ஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரவணா, மனனா, நிதித்யாசனா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மெத்தட்ஸ் ஆஃப் மாஸ்டர் நாலேஜ். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேர் டெஸ்டிஃபைட். ஸோ இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க, இவங்க கற்றுக்கிட்டாங்களா, அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்டிங்கில் எங்கே பண்ணுவாங்கன்னா சதாஸ், SADAS, சதாஸ் வேறு டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ் வேறு ஹெல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணி, ஸோ அங்கே டிஸ்கஷன் டிபேட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ குழந்தைங்க எப்படி கற்றுக்குச்சுங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. காட் இட்? ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ கரிக்குலம் ஞாபகம் இருக்கட்டும், குருகுல எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும், அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸும் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி டீச்சர்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். The teacher called Guru was a man of character, eminent in knowledge, highly proficient in Vedas, totally selfless in his action, kind and compassionate towards the people. ஓகே, ஸோ இந்த எல்லா குவாலிட்டியுமே ஒரு டீச்சர்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு குருனா இப்படி தான் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் சிம்பிள் ஹம்பிள் லிவிங். ஸோ அவ்வளோ ஹம்பிளான சிம்பிள் லிவிங்கில் மொத்தமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். ஹி வாஸ் அ லிவிங் ரோல் மாடல் ஃபார் ஹிஸ் டிசிபிள்ஸ். ஸோ லிவிங் ரோல் மாடலாக இருக்கணும் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு டீச்சர் அங்கே இருக்கணும். காட் இட்? ஸோ அதுக்கப்புறம் டிசிப்ளின். ஸோ இப்போ டீச்சரை பற்றி பார்த்தோம், டிசிப்ளின்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். டிசிப்ளின் வாஸ் அண்டர்ஸ்டூட் ஆஸ் அ கண்டக்டிங் ஒன் செல்ஃப் அக்கார்டிங் டு த ரிலீஜியஸ் எத்திக்ஸ். ஸோ அந்த ரிலீஜியஸ் எத்திக்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ட்ரெயின்ட் இன் சிம்பிள் லிவிங். ஸோ ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக லீவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவனோட லைஃப்பை அவன் லீட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள அவங்க ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோலிங்காக இருக்கட்டும், செலபஸி எக்ஸெட்ரா. செலபஸி அப்படின்னா வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக இந்த செக்ஷுவல் லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப்பை மொத்தமாக விட்டுறது. Got it? And students respecting the teacher, parents and elders and obeying their others were also stressed. So teachers ரெஸ்பெக்ட் பண்ணணும், பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதர்ஸை ஒபே பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக திரும்ப 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 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Got it? ஸோ அதுக்கப்புறம் இந்த வேதிக் எஜுகேஷனில் கொஞ்சம் மெரிட்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் டிமெரிட்ஸும் இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம மெரிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், என்னென்ன மெரிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. எஜுகேஷன் வாஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் எலிஜிபிள் லேர்னர்ஸ். ஸோ எலிஜிபிள் லேர்னர்ஸ்ன்ட்டு அவங்க யார் செலக்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்க எல்லாருக்கும் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ தான். டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ் டுக்ஸ் பிளேஸ் இன் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ். சொன்னேன் நேச்சுரலாக நேச்சருக்கு கிட்ட இருக்கிற மாதிரி டீச்சிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. People lived in a simple and pure life of brahmacharya by avoiding the things of sensory comfort or luxury. So luxury, comfort zones எல்லாம் விட்டு ஒரு சிம்பிளான லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தேவர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டீச்சர் அண்ட் தாட். ஸோ பியூப்பிளுக்கும் அந்த டீச்சருக்கும் அவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தெரியும், என்ன ஏதுன்னு டாப் டு பாட்டம் அந்த டீச்சர் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே அவர் சொல்லி கொடுப்பாரு, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அவங்கக்கிட்ட எந்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், ரைட்? ஸோ அவருக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ எல்லாத்தையுமே அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாரு ஆஸ் அ ஃபாதர். ஓகே, டீச்சர்ஸ் கமெண்டட் ஹை ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஃப்ரம் ஆல் த செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ டீச்சர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி, ஹை ரெஸ்பெக்டாக டிக்னிட்டியாக இருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் ஆல் பீப்புள் ஆர்
ட்ரீட்டட் அலைக் irrespective ஆஃப் their சோஷியல் ஸ்டேட்டஸ். அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸை பார்க்காம ஒரு முறை நீங்கள் ஆஷ்ரமாஸ் உள்ளே வந்துட்டிங்களா தென் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எல்லாரையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேதிக் பீரியட் வேதிக் எஜுகேஷனோட மெரிட்ஸாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன டிமெரிட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஒன்லி டு பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ் அண்ட் வைஷ்ணவாஸ். ஷூத்ராஸ் வர் டினைட். ஸோ ஷூத்ராஸ் அப்படின்றவங்க உள்ளே கூட வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருந்துச்சு. பிராமணா, க்ஷத்ரியாஸ், வைஷ்ணவாஸ்க்கு மட்டும்தான் அவங்க எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் த டிமெரிட். அண்ட் விமென் எஜுகேஷன் வாஸ் நாட் கிவன் எனி இம்பார்ட்டன்ஸ். ஸோ விமென்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்ததே இல்லை வேதிக் பீரியடில். ஸோ விமென்ஸ் வீட்டில் இருக்கட்டும், தட்ஸ் இட். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் மாசஸ். ஸோ நிறைய பேர் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்குல்ல. ஸோ சான்ஸ்கிரிட் அப்படின்றது தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட பெரிய டிமெரிட்டாக இருந்துச்சு. அண்ட் சம் கன்சிடர்ட் த சர்வீஸ் ரெண்டர்ட் பை பீப்புள் இன் த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஸ் அ ஸ்லேவரிஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் டீச்சரோட வீட்டில் பசங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவரி மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, குழந்தைங்கள கிட்டத்தட்ட ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் டாப் டு பாட்டம் டீச்சரோட வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, ரைட்? ஸோ அது கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருந்துச்சு, ஸ்லேவரி, ஸ்லேவ்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சம் பீப்புள் felt that, okay? And Vedas are given undue importance in the curriculum. ஸோ வேதாஸ்க்கு வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு இந்த வேதிக் பீரியடில். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிமெரிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெரிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ வெரி ஈஸி. ஒரு முறை நீங்கள் அப்படியே கிளான்ஸ் பண்ணிங்கன்னா போதும், வேதிக் சிஸ்டமை அவ்வளோ சூப்பராக எழுதிடலாம், ஓகே? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் புத்திஸ்ட் சிஸ்டமை பற்றி சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வேதிக் பீரியட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புத்திஸ்ட் பீரியட் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபைன் தென், தேங்க்யூ ஸோ மச்.